இப்பொழுதே பார்க்குறோம், ட்ரிப்ளிகனில் இந்துக்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் சமீப காலமாக அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுன்னு பாரம்பரியமாக போகக்கூடிய அந்த இடத்துல கூட விநாயகர் ஊர்வலத்தை எடுத்துகிட்டு போக முடியல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இவங்க இப்போ ஜப வீடோ மதரசாவோ கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்றவங்க அந்த 100-150 வருஷமாக அங்கே கோயில் இருக்கலாம். ஆனால் அவன் வந்து இந்த திருவிழா அங்கே நடத்த முடியாத ஒரு சூழல் வரும். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா பொலிட்டிஷியன் பெரிய பெரிய ஆட்கள் கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த பத்மஸ்ரீ விருதெல்லாம் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அதில் எப்படியும் வருஷத்துக்கு 3-4 ஜேர்னலிஸ்ட் இருப்பான். எல்லாம் காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குறவனா இருப்பான். அவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுதுதான் சாமானியர்களுக்கு, சாதனை பிடித்த சான்றோர்களுக்கு, அதிலும் சாமானியர்களுக்காக தேடி தேடி இப்பொழுது விருது கொடுக்குறாங்க. அவங்கள இப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உருதுமொழி எழுதுனா அவங்களுக்கு மட்டும் விருது கொடுத்தா அவர் ஏற்றுப்பாரா? ஃபர்ஸ்ட் இப்போ பால் இப்படி போடுவோம், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் எழுதுறாங்க, அவங்களுக்கும் விருது கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உருட்டுறாரு. உங்களுக்கு உள்ள அந்த முகலாய எண்ணம் இருக்கு. இன்னொன்று, ஆட்சி மொழி உருது அப்போதான் இருந்ததுங்களே, இப்போ மேல் விசாரத்தில் நகராட்சியில் அந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது. இப்பொழுதே பினராயி விஜயன் பண்ணால் இது போன்ற அடிபடவையாத அமைப்புகளோடெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்குது. யார் அவரே சொல்கிறாருன்னு பார்த்தேன். கம்யூனிஸ்டுகளே வெல்ஃபேர் பார்ட்டியை வந்து அடிப்படை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களோட காங்கிரஸ் கூட்டணிக்கு வச்சிருக்கு. அப்படியே தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். வழிபாட்டு தலங்களுக்கு NOC தேவையில்லை என்ற அரசாணைக்கு தடை, மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாடு அரசின் செம்மொழி இலக்கிய விருதில் உருது மொழியை சேர்க்க வேண்டும், MH ஜவாஹிருல்லா. பச்சையப்பா ட்ரஸ்ட் வழக்கு, DGP கமிஷனருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ். இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்போம் என்ற ஜமாத்தே இஸ்லாமி மதசார்பற்ற அமைப்புதான், காங்கிரஸ் முட்டு. குரேஷியா நாட்டின் இந்திய எம்பசியில் தாக்குதல் நடத்திய காலிஸ்தானி கும்பல். விவேகானந்த ஸ்ரீ பாதப்பாறை நிர்மாண பணியில் சேவை செய்த P. லக்ஷ்மணன் G. சிவபதம் அடைந்தார். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, போன மாசம் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் கலந்து கொண்ட அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இனி மத வழிபாட்டு தலங்களுக்கு மாவட்ட அலுவலகங்களை நாடி அந்த தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டாம், NOCங்கிறது இனி தேவையில்லை அப்படின்னு சிறுபான்மை மக்கள் மனம் குளிரும் அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு. அதற்கான அரசு ஆணையாகவுமே ஜனவரி 8ஆம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. அதை எதிர்த்து பொதுநல வழக்காக ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து தொடுக்கப்பட்டது. அதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் நீதி வழங்கிய அதே நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அவங்களுடைய அமர்வுல தான் இந்த வழக்கம் வந்திருக்கிறது. பொதுநல வழக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொதுநல வழக்கையும் போட்டது இந்து முன்னணி அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். இது குறித்து அங்கே என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தது, என்ன மாதிரியான வாதங்கள் அரசு தரப்பில் வைக்கப்பட்டது, இந்து முன்னணி சார்பாக ஆஜரான அட்வொகேட் என்னென்ன ஆதாரங்களை எல்லாம், இதனால என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து அதில் வாதாடிய அட்வொகேட் அவர்கிட்டருந்து நம்ம காணொளி வாயிலாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதற்கான வீடியோ கிடைச்சதுன்னா, அந்த இன்டர்வியூ இன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னா இன்று இரவே கூட அந்த வீடியோவை நம்ம அப்லோட் செய்வோம். அதில் வந்து முழுவதுமாக இந்த செய்தி குறித்து இது வரும். அப்படிங்கிறதுனால இதில் சும்மா மேலோட்டமாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது மாதிரி கிறிஸ்மஸ், ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் இந்துக்கள் என்னெல்லாம் செஞ்சா வருத்தப்படுவாங்களோ அதை கிறிஸ்தவர்களுக்கு அவங்க எல்லாம் சலுகை பண்ணுவாங்க. அதனால இந்துக்கள் மனம் நோகணும், மனம் வெதும்பணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த திமுக பல விஷயங்கள் பண்ணும். சங்கிகளுக்கு எரியணும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை, நான் கிறிஸ்துவன், எனது மனைவி கிறிஸ்துவர், நான் படித்ததெல்லாம் கிறிஸ்துவ பள்ளி கல்லூரி,
உங்களுக்கு வயிறு எறியட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு. அவர் தன்னை கிறிஸ்துவர்னு சொல்றதுல நமக்கு என்ன வயிறு எறிய போகுதுன்னு தெரியல, அது ஒண்ணு பண்ணாரு. இப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு சில சலுகை செய்யலாம், அதனால நீ வயிறு எறிஞ்சிட்டு போ அப்படின்னு. அதாவது சைமல்டேனியஸா எல்லாமே நடக்குது. பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படிங்கிறது சில காலங்களுக்கு அதுவும் கோர்ட்டு உத்தரவு போட்டும் அதை அமல்படுத்தாம இருந்தது. மீண்டும் வழக்காக வந்தது. வழக்குல உத்தரவு நீதியரசர் கொடுக்குறாங்க, அதை செயல்படுத்த மாட்டோம். கோர்ட்டே நீ உத்தரவு போட்டா கூட அதை செயல்படுத்த மாட்டோங்கிறது ஒரு நிலைப்பாடு. அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய HRN வந்து தேவையில்லாம வக்போர்டையும் வந்து இந்த சிக்கந்தர் தர்கா அவங்க தரப்பெல்லாம் அதுல கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா தீபத்தூணே எந்த இடத்துல இருக்குங்கிற அந்த சர்ச்சையெல்லாம் கூட வந்தது. அதற்கும் தெளிவான தீர்ப்புகள்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். ஏன் திரும்பவும் திருப்பரங்குன்ற விஷயத்தையே நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ஒரு நிலைப்பாடு எப்படி எடுக்கிறாங்க, கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க. இன்னொரு இதுக்கு எனக்கு அங்க ஒரு இடம் இருக்குங்க, நான் அது புறம்போக்கா என்னன்னு தெரியாது, ஆனா எங்களுக்கு அங்க மசூதி கட்டணும்னு ஆசை, நாங்க வந்து ஒரு ஜப வீடு கட்டலான் இருக்கோம். அப்ப நீங்க ஏற்கனவே அப்படியெல்லாம் பழைய சட்டத்தின்படி என்னன்னா, நீங்க ரெவென்யூ அத்தாரிட்டியை பார்த்துட்டு அவங்க இது வந்து அரசு நிலத்துல இருக்குதா, புறம்போக்கு நிலத்துல இருக்குதா, நீர்நிலைகள்ல இருக்குதா, ஒருவேளை இது குடியிருப்பு பகுதியா இருந்தா இந்த ஜப வீடோ இந்த மதரசாவோ இங்கே சர்ச்சு வந்தா என்ன பிரச்சனைகள் வரும், பக்கத்துல வேற ஏதாவது வழிபாட்டு தலங்கள் வந்து இருக்குதா, அந்த வழிபாட்டு தலங்களுடைய திருவிழாக்கள் நடக்கும் பொழுது இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணா என்ன மாதிரியான பிரச்சனை வரும், எத்தனை தூரத்துல இந்த 2 வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு NOC கொடுக்கறதா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத தாசில்தார் இது பண்ணி அவர் நோட்டு போட்டு அதை வந்து மாவட்ட கலெக்டர் வந்து கொடுக்கறதா கொடுக்கலையா அப்படிங்கிறது, அதுதான் NOC வாங்குறதுன்னு. எலெக்ஷன் வருது, இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ண வேண்டாமா, அதனால சொல்லி NOCங்கிறதே தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சது. அதாவது எவ்வளவு வேகமாக இந்த அரசு செயல்படுங்கிறதுக்கு. இல்ல, அரசு இயந்திரம் வேகமா செயல்படுது, அதுலயே நீங்க குறை கண்டுபிடிக்கல. இல்ல, அது எப்படி செயல்படுதுங்கிறது தான். பல வருஷமா நம்மளுடைய கேஸ் நடக்கும், அது செயல்பாட்டுக்கே வராது. ஆனா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்ல பேசுறாரு, அதுக்கு முதல் நாள் பேசுறாரு, அடுத்த ஒரு வாரத்திலேயே அரசாணை வருகிறது, NOC இனிமே தேவையில்லை அப்படின்னு. அதற்கு எதிராகத்தான் இந்து முன்னணி வழக்கு போட்டது. அதற்கான இடைக்கால தடை இப்பொழுது போட்டிருக்காங்க. தொடர்ந்து நீதிமன்றம் இந்த திராவிட மாடல் அரசை கொட்டிக்கிட்டே இருக்கு. சமீபத்துல பார்த்தோம், உதயநிதி வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னா, அந்த ஒழிப்புங்கிறத வேற எதை மீன் பண்றாரு அப்படிங்கறத உள்பட நீதிபதி மிக சரியாக அவங்களுடைய தீர்ப்புல கோடிட்டு காட்டியிருக்காங்க. நீதிமன்றங்கள் 1000 தீர்ப்புகள் எங்களை பற்றி சொல்லாலும் நாங்க அதை செயல்படுத்த மாட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்த அரசு செயல்படுகிறது. இதன் மூலமா என்னன்னா, சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு இனிமேல் எந்த ஒரு நியாயமும் நீதிமன்றமே கொடுத்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற சூழலை இட்டு செல்றாங்க. ஏற்கனவே மத கலவரம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்துல, மண்டைக்காடு கலவரம்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக வேணுகோபால் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த வேணுகோபால் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அது என்னன்னா, 1.5 மைலுக்கு வெவ்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடாது, அது அந்த தொலைவுக்குள்ளார இருக்கக்கூடாது, அதுக்கு அப்புறம் தான் இருக்கணும், அதற்கான இடைவெளி குறைந்தபட்சம் இது இருக்கணும், இல்லைன்னா பல சிக்கல்கள் வரும். இப்பொழுதே பார்க்குறோம், ட்ரிப்ளிகன்ல இந்துக்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனா சமீப காலமாக அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுன்னு பாரம்பரியமாக போகக்கூடிய அந்த இடத்துல கூட விநாயகர் ஊர்வலத்தை எடுத்துட்டு போக முடியல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இவங்க இப்போ ஜப வீடோ மதரசாவோ கொண்டு வந்துட்டான்னா, மற்றவங்க அந்த 100-150 வருஷமா அங்க கோயில் இருக்கலாம், ஆனா அவன் வந்து இந்த திருவிழா அங்க நடத்த முடியாத ஒரு சூழல் வரும். இந்த சிக்கலையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்து முன்னணி இந்த வழக்கை போட்டிருக்குது. இப்பொழுதைக்கு இடைக்கால தீர்ப்பு தான் அவங்க டைம் கேட்டிருக்காங்களாம். அரசு அறிவிப்பானை கொடுக்கறப்போ உங்களுக்கு தோணலையா, இப்படி பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தோணலையா, திடீர்னு இப்பொழுது என்ன எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. முழுவதுமாக இந்த வழக்கு பத்தி நாம் வேற ஒரு வீடியோல பேசுவோம். இதோடு இந்த விஷயத்தை இப்பொழுது முடிச்சுப்போம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிறது, அநீதி செய்கிறது. மாறாக சிறுபான்மை ஓட்டுக்காக அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சலுகைகள் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. இதை மனதிலே இந்துக்கள் வாங்கி கொண்டு 2026 என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அவங்க கையில இருக்கு. அடுத்த செய்தியாக
தமிழக அரசு செம்மொழி விருது அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அது எதற்காக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டதுங்கிறது எல்லோரும் அறிந்தது. சாகித்ய அகாடமி விருதுல மத்திய அரசின் தலையீடு அதிகமாக இருக்கிறது, அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக செம்மொழி விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்காலி லாங்குவேஜ், ஒரியா லாங்குவேஜ், தமிழ், கன்னடம், மலையாளம் அதுல உள்ள தலை சிறந்த படைப்புகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை ரொக்கப்பணமும் பரிசையும் வழங்கக்கூடிய ஒரு விருதை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது அறிவித்த சில தினங்களிலேயே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உருது மொழியையும் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டும், உருது ஒரு பழமையான மொழி, அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு தன்னுடைய கோரிக்கையை அவர் வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? நமக்கு ஆச்சரியம் இல்லை, ஜவஹர்லா இந்த கோரிக்கை வைக்கலையேன்னா தான் ஆச்சரியம் நமக்கு. அதுதான் அதுல புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க இந்த சாகித்ய அகாடமிக்கு மாற்றாக தமிழக அரசு இந்த செம்மொழி எதிராக, அதுக்கு ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் நீ கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே கூட ஸ்டிக்கர் தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கேரளாலையும் இதே போல ஒரு விருதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு நாள் எல்லா போர்டுலையும் அவங்க தான் இருந்தாங்க. வெதர் இட்ஸ் யூனிவர்சிட்டிஸ், பெரிய யூனிவர்சிட்டி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னு 18 வயசுல ஒருத்தன் சேருவான். அவன் பேப்பர் தீசிஸ் எழுதுறேன், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிஹெச்டி பண்ணுறேன். பிஹெச்டி எத்தனை வருஷத்துக்கு பண்ணுவான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூலாம் இப்படி தான் ஆக்குப்பை பண்ணி எதுனா கேட்டால் 45-50 வயசு வரைக்கும் தாடியெல்லாம் வளைச்சிருக்கு. கேட்டால் அவனும் ஸ்டூடெண்ட் தான், ரிசர்ச் ஸ்காலர் அப்படிம்பானுவான். வந்துட்டு பார்க்கறதுக்கே கஞ்சா குடிக்க மாதிரி இருப்பான். கேட்டால் அவன்லாம் எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிறது தான். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஜேஎன்யூவில் அந்த காலத்தில் ரஷ்யாவோடு நம்மளோட அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது இந்த சோசியலிசம் இது கொண்டு வந்தார் நேரு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தியும் அதை தொடர்ந்தாங்க. அந்த நேரத்தில் தானே ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் அங்கே டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ அங்கெல்லாம் எவன் படிக்கிறான்னு தெரியல. இப்போ ஜெர்மன், ஜப்பான் எங்கே படித்தா வேலை கிடைக்கும், ஸ்கோப் இருக்கோ அதை படிக்கிறான். அப்போ ரஷ்யன் இதுன்னு அப்போவே 17 ப்ரொஃபஸர்ஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய டிபார்ட்மெண்ட், அது படிக்கலைன்னா கூட இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு ஜோக்கா சொல்லுவாங்க. இப்படி பல இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க இருந்ததுனால ஹிஸ்டாரியன்னா யாருன்னா அவர் கம்யூனிஸ்ட் தான். விருதுகள் எழுத்தாளர்கள் யாருன்னா அவரும் கம்யூனிஸ்டா இருப்பான். அப்ப இந்த காவல் கோட்டெல்லாம் அப்படிதான் சாகித்ய அகாடமி வாங்கினதுன்னு வச்சுங்க. நம்ம உட்டாலக்கடி சு வெங்கடேசன் இருக்காரு பாருங்க, அவர் டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுல பெரும்பாலும் 90% பொய்யா தான் இருக்குது. இப்படித்தானே ஒரு கவிதை எழுதுனதா, சிறுகதை எழுதினாலும், நாவல் எழுதினா இப்படித்தானே அவள் எழுதியிருப்பாரு. அவருக்கும் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல கம்யூனிஸ்டுகளுடைய கைப்பிடியில இருந்த இந்த சாகித்ய அகாடமி இப்பொழுதுதான் பறந்துபட்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்களா சொல்றீங்க, நீங்க தான் RSS சங்கிகள் எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனையே நீங்க ஆக்குபை பண்ணிட்டு அது ஒரு 6வது விரல் மாதிரி பாஜகவுடைய இன்னொரு பிரிவுன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை பார்க்கறது தானே நம்முடைய அந்த கணக்குல அப்படித்தானே போடுவாங்க. ஒரு காலத்தில் பத்ம விருதுகள் எப்படி கொடுத்திருந்தாங்க? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா பொலிட்டிஷியன் பெரிய பெரிய ஆட்கள் கொடுத்திருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த பத்மஸ்ரீ விருதெல்லாம் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அதுல எப்படியும் வருஷத்துக்கு 3-4 ஜேர்னலிஸ்ட் இருப்பான். எல்லாம் காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குறவனா இருப்பான். அவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுதுதான் சாமானியர்களுக்கு, சாதனை படைத்த சான்றோர்களுக்கு, அதிலும் சாமானியர்களுக்காக தேடி தேடி இப்பொழுது விருது கொடுக்குறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமா அதுல மாறிட்டு வருது. சாகித்ய அகாடமியிலே அப்படி பண்ணும் பொழுது கம்யூனிஸ்டுகளுக்கு விருது கிடைக்கலன்னு உடனே அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனே டெமாலிஷ் பண்ணும். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கலன்னு வச்சுங்க, அவன் அந்த இன்ஸ்டிடியூஷனே நம்ப மாட்டான். இப்போ அவன் போடுற கேஸ் எல்லாம் இதுல எடுக்கலன்னு வச்சுங்க. இப்ப ஹரி பரந்தாமன், சந்துரு இவங்கெல்லாம் இப்ப ஜட்ஜா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பாருங்க, நான் SFIல இருந்தேங்க, ஹரிபரந்தாமன் அவரும் சொல்லுவார், நான் கம்யூனிஸ்ட்ல இருந்தேங்க, நான் ஜட்ஜா இருந்தேங்க, நான் ரொம்ப நேர்மையா இருந்தேங்க. ஆனா RSSல இருந்த GR சுவாமிநாதன் மோசமான ஆளுங்க, ஒரு தலைப்பட்சமாக செயல்பட. எப்படி இதை நம்ம நம்பணும்? இவர் கம்யூனிஸ்டா இருந்தவர், இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒழுக்கமானது. ABVPலயோ RSSலயோ இருந்த GRS கொடுக்கறது
மோசமான தீர்ப்பு. இதை நம்ம இப்படி ஒருதலையாபட்சமான தீர்ப்பு, இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாகித்ய அகாடமி அப்படின்னு. இப்போ அதுக்கு மாற்றாக இவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அதுவும் குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியது. அதில் இந்த பெங்கால் லிட்ரேச்சர் அதில் சவுண்டாக இலக்கியம் இருக்குங்கிறதுனால பெங்காலியும் சேர்த்துருக்காங்க, ஒரிசாவையும் சேர்த்துருக்காங்க, மராத்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இதில் சிறந்த படைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் 5 லட்சம். அடிச்சு விடுறதுனா எல்லாம் உருட்டு தானே. காளமாடுக்கு 1000 ரூபா கொடுத்தவரே ஒன்றும் கொடுக்காம இருக்காரு ஜல்லிக்கட்டில். அதனால இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு. இப்போ இவங்க எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒடியாலேருந்து ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளு கலைஞர் என்ற ஒரு மாமனிதர் இந்த அரசியல் வானில் வரவில்லை என்றால் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக இருந்தார். அவர் தான் ஒரிசாவுக்கு பிஜு பட்நாயக்குக்கே வழிகாட்டியாக இருந்தார்னு ஒருத்தம் ஏதோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு நாவலோ ஒரு ஏதோ ஒன்று எழுதுறான்னு வச்சுங்க. அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த செட்டப்பே. அதாவது தமிழ்ல மட்டும் எங்களுக்கு முட்டு கொடுக்க ஒரு சில பேர் எழுதிட்டு இருந்தா, இப்பொழுது பறந்துபட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் எங்களுக்கு கூலிக்கு ஆள் யாராவது எழுதுறானா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஜவஹர்லால் என்ன சொல்றாரு, எங்க ஆளும் இருக்கான் அப்படின்னு. இதை ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறது. அதுல குறிப்பாக அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்றும் தங்களை அவுரங்கசீப் என்றோ அக்பர் என்றோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், முகலாய வம்சத்தின் எச்சங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே எங்களெல்லாம் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. நாங்க என்ன சவுதி அரேபியால தான் வந்தோம், இந்த மண்ணின் மணிகள். அப்பொழுது தேவராக இருந்தவர் இப்பொழுது லெப்பையாக இருக்கிறார், ராவுத்தராக இருக்கிறார், ஐயராக இருந்தவர் இதாயிட்டாரு, பிள்ளையாக இருந்தவர் இப்படி மாறி இருக்காருன்னு பல மேடையில எப்படி அடுக்குமொழியோட பேசுறாங்க. இப்போ அதுவும் பழனி பாபா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு இந்த நாம் தமிழர்கள் கூட உருட்டுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்பாக 800 ஆண்டுகளை ஆட்சி செய்த முகலாயர்கள், அவர்கள் ஆட்சியில ஆட்சி மொழியாக இருந்தது உருது மொழியே. அது செம்மொழி விருதுக்கு அதுல முஸ்லீம்கள் அது ஒரு முஸ்லீம் மொழின்னு சொல்றாங்க. அவருக்கு வருத்தம் பாருங்க. உருதை யார் மொழின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அதை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் பலர் அதுல படைப்புகள் கொடுக்குறாங்க. அவங்கள இப்ப இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உருது மொழி எழுதுனா அவங்களுக்கு மட்டும் விருது கொடுத்தா அவர் ஏத்துப்பாரா? ஃபர்ஸ்ட் இப்போ பால் இப்படி போடுவோம், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் எழுதுறாங்க, அவங்களுக்கும் விருது கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உருட்டுறாரு. உங்களுக்கு உள்ள அந்த முகலாய எண்ணம் இருக்கு. இன்னொன்னு, ஆட்சி மொழி உருது அப்பதான் இருந்ததுங்களே, இப்போ மேல் விசாரத்துல நகராட்சியில அந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல அதுதான் ஆட்சி மொழியாக இருந்தது. இவர்களுடைய டிமாண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு பறந்துபட்ட தமிழர்கள், எல்லாருக்குமான ஒடுக்கப்பட்டவர்கள், தடுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்குறானேன்னு பார்க்கறப்ப அப்படி தோணும். பகுத்தறிவோடலாம் பேசுறான், திடீர்னு பெரியாரையெல்லாம் கொண்டாடுறானேன்னு உங்களுக்கு தோணும். நான் உள்ளுக்குள்ளார அவன் என்ன அடுத்தடுத்து என்ன வச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கு மிக சரியான உதாரணம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த நியூஸை முடிச்சுக்கலாம். ஆளூர் ஷானவாஸ் சட்டசபையில இப்ப எந்திரிச்சு பேசுறாரு. ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு நிறைவுல இருக்கிறோம். பெரியாரின் சிந்தனைகளை தொகுத்தவர், 8 வால்யூம்களாக தொடுத்தவர். அதை அந்த குடும்பத்தினரோடு பேசி அரசு அதை பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு. பெரியார் இதை பொது உடைமை ஆக்குறதுலயே ஒருத்தர் பெரிய கொடி பிடிச்சிட்டு இருக்கிறவர் வீரமணி. ஏன்னா அது அவர் மட்டும்தான் அந்த காப்புரிமை வச்சிருக்கணுங்கிற நினைக்கிறவர். ஆணைமுத்து அவர் ஏத்துக்கிறாரா, ஷானவாஸ் சொல்றதை ஏத்துக்கிறாராங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த இதை சொல்றாரு. அன்று மதியமே முதல்வரை பார்த்துட்டு அடுத்த ரிஜிஸ்டர் பண்றாரு, நான் அந்த பகுத்தறிவாளர்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த ஆணைமுத்து அவர்களுடைய நூல்களை பொது உடைமை ஆக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தேன். இது ஃபர்ஸ்ட் கோரிக்கை. அடுத்ததே தலையம் போட்டாரு, சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகள், நீண்ட நாளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள், அதாவது 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க கைதிகள் எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கல, இஸ்லாமிய கைதிகளை. சரி, அந்த இஸ்லாமிய கைதிகள் எதுக்காக உள்ள போனா? மொத்தம் 20 வருஷம் ஒருத்தன் ஜெயில இருக்கான்னா, ஒரு கொலை பண்ணிட்டு போனாலே 7 வருஷம் இல்லைன்னா 14 வருஷம் தான். ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க, 14 வருஷத்துலயே வந்துடுறதெல்லாம் பாக்குறோம். அதாவது ஆத்திரத்தில் கோவத்தில் ஏதாவது கொலை பண்ணிட்டான். நீ 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறவன் யாரு அதை சொல்லு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆணைமுத்து முதல் கோரிக்கை, அடுத்தது இஸ்லாமிய கைதிகளே வெளியிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு சேர்ந்த நாகப்பட்டினத்துக்கு 2-3 விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு கோரிக்கை வைத்தேன் அப்படிங்கிறான்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இஸ்லாம்
என்ன விஷயம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்பாங்கன்னு. இது குறித்து மிக தெளிவாக கௌதமன் வந்து இந்த மலேகான் வழக்கு, அந்த நகராட்சி தேர்தல், அதுல எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் செயல்படுகிறார்கள்ங்கிற விஷயத்த அந்த காணொலியை சொல்லியிருக்காரு. எல்லாரும் மீண்டும் பார்க்கணும். அதாவது இவங்களுடைய அஜெண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அடுத்த செய்தியாக பச்சையப்பாஸ் அறக்கட்டளை அவர்களுக்கு சொந்தமான இடம், அதை வாடகைக்கு லீஸுக்கு ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நபர் சப்லீஸுக்கு கொடுத்து அதில் வருமானம் ஈட்டியிருக்காரு. இது தெரிய வரும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நபர் அவருடைய அரசியல் பின்புலத்தை எல்லாம் பயன்படுத்தி படை பரிவாரங்களோடு இந்த பச்சையப்பா ட்ரஸ்ட்டை போய் மீட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கக்கூடியவர் ரிட்டையர்டான நீதியரசர் பார்த்திபன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய முன்னிலேயே அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாம் இந்த கூட்டிட்டு போன குரூப் சத்தம் போட்டு மிரட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் மீது முறையாக வழக்குமே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இது இப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டா இந்த செய்தி வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்தவர்களுக்கே இப்பொழுது நீதி கிடைக்காதோ அப்படிங்கிறது தான் இந்த செய்தியுடைய சாராம்சம். சொன்ன பேர் டிசம்பர் 23, 2025 சரவணன், பானுமதி, இவங்க 2 பேர், நீங்க தான் இந்த இது சொல்ற அவங்க வந்து ஜி.கே. மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பொலிட்டீஷியன், ஒரு எந்த கட்சியை சார்ந்தவர், ஏன்னா வழக்கு பதியலைங்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட போயிட்டு நீங்க சொன்னது மாதிரி பார்த்திபன், துரைக்கண்ணு அப்படிங்கிறவர் தான் அந்த செக்ரட்டரி, அந்த பச்சையப்பா ட்ரஸ்டுடைய செக்ரட்டரி, அவரையும் வந்து கொலை மிரட்டல் எடுக்கிறது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒன்றும் ஃபர்தராக வழக்கு பதிவு செய்து ஃபர்தராக எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஒன்று இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இதை வந்து சூமோட்டாவாக ப்ரொசீடிங் பண்ணணும். யார் மீது? டிஜிபியின் மீதும் கமிஷனரின் மீதும் அப்படின்னு செய்தி வந்திருக்கிறது. ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்திருக்கு. தமிழ் ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவில் பேசியதா அப்படின்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே இந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிட்டு இருக்கேன். நீதிமன்றம் எந்த தீர்ப்பை வேணாலும் கொடுக்கலாம். அதை செயல்படுத்தக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அரசு நிர்வாகத்திடம் இருக்கிறது. எங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர் விவகாரமாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு அட்வொகேட், அவரும் யூடியூபர், இப்போ ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, வராகி. இப்போ இவர்கள்லாம் தேடி தேடி எப்படி குண்டாஸ் போடுறாங்க, ஏன் அவர்கள் மீது அவ்வளோ வன்மம்னு நீதிமன்றமே கேட்டுருச்சு. அதையும் தாண்டி விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம், அவருக்கு பேரே குண்டர் சட்டம் அருள் அப்படின்னே அவருக்கு புனைப்பெயர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வழக்கு போடுறதுனால, அரெஸ்ட் பண்றதுனால விவசாயிக்கு பேரே குண்டர் சட்ட விவசாயி அருள் அப்படின்னு தான் அவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறது. இவங்க அந்த அரசுக்கு எதிராக யாராவது செயல்படுத்தாலோ இல்லை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ அவர்கள் மீது இந்த மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய இந்த காவல்துறை, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவர் தான் அந்த ட்ரஸ்ட், அந்த இஷ்யூ வரும் பொழுது அவர்களுடைய மேற்பார்வையில் அவரை தான் நியமிக்குது கோர்ட்டு. இந்த பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறவரே அந்த ரிட்டையர்ட் அந்த ஜட்ஜு பார்த்திபன், அவர் முன்னிலையில அந்த பொலிட்டீஷியனும் அந்த குடும்பத்தினரும் வந்து மிரட்டுறாங்கன்னா அவர்களே ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த திமுக ஆட்சியுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் பார்த்தோம், டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் இடி ரைடு வந்தப்போ உள்ளேயே போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததை பார்க்குறோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரோ டிஜிபியோ மத்திய அரசுக்கு வந்து ஒரு உரிய ஒத்துழைப்பு கொடுக்காது. கவர்னர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தால் கூட அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல், டிஎம்சி கூன்ஸ்னால அவருக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்தால் கூட போலீஸ் பெரிய அளவு பாதுகாப்பு அங்கே கொடுக்க முடியாத சூழல்லாம் இருக்குது. இல்லைன்னா இவங்க என்ன சொல்லலாம், பாஜக அல்லாத மாநிலங்களில் மத்திய அரசு வந்து ஓரவஞ்சனை செய்கிறது. உண்மையிலேயே பாஜக ஆளாத மாநிலங்கள், இந்த திமுக ஆட்சி செய்யும் தமிழகமாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், பிரதமருக்கு வந்து எப்படிப்பட்ட பாதுகாப்புங்கிற, அங்கே வந்து இப்போ பஞ்சாப்ல பிரதமருக்கு என்ன ஆனதுன்னு பார்க்கலாம். அமித்ஷாவை வந்து மம்தா மிரட்டுறாங்க, நீங்க வந்து ஹோட்டல், நாங்க வந்து வேற மாதிரி இருந்தோம்னா நீங்க ஹோட்டலை விட்டே வெளியில வந்திருக்க முடியாதுங்கிற மிரட்டுறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்தும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவில்
போலீஸ் துறையும் செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டி கொண்டு இருக்கிறது. இந்த அரசு நிர்வாகம் எவ்வளவு பாரபட்சமாக செயல்படுகிறதுங்கிறதுக்கு ஒரே உதாரணம், திரும்பவும் இதை தான் சொல்ல வேண்டியது. திருப்பரங்குன்றத்தில் அந்த போலீஸ் வம்படியா யாரையும் மேலே விடமாட்டேன் அப்படின்னு இனிக்கோ திவ்யன் நடந்து கொண்டார். அது ஒரு பக்கமா? கோர்ட் இருக்குது, இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது, இத்தனை ஆண்டுகளாக அந்த தீபத்தூண் இருக்கிறது, விளக்கு ஏற்றணும் அப்படின்னு. அதே குமரன் குன்றம் அப்படிங்க, அது எங்க திருப்பூர்ல, அது புறம்போக்கு நிலத்துல அரசு நிலத்துல இருக்குது அப்படின்னு அதுக்கும் கோர்ட்டு சொல்லிடுச்சான். ஆனா இடைக்காலத்துல அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இடைக்கால இப்பொழுதைக்கு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, அவங்க மேல்முறையீடாக கலெக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. வழக்கு பெண்டிங்ல இருக்குது. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய தாசில்தார், நான் தான் இந்த ஊருக்கே அத்தாரிட்டி, அதெல்லாம் கலெக்டர்லாம் அப்புறம் சொல்லுவாருன்னு சொல்லி காலையில் 2 மணிக்கு அந்த கோயிலை அடிச்சதை பாக்குறோம். எப்படி 2 விதமாக எக்ஸிகியூஷன் நடக்குது பாருங்க. ஒண்ணு நாங்க வழக்கே போட மாட்டோம், அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜே மிரட்டினா கூட எந்த ப்ரொசீடிங்ஸும் இருக்காது. ஒரு பக்கம் கோர்ட்டு சொல்லுது கலெக்டர்கிட்ட மேல்முறையீடு பண்ண. அதுவும் எக்ஸிகியூட்டிவ் இதுல தான் அவங்களுக்கும் அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கு. அவர் கொடுக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்கிற தாசில்தார் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த ஊருக்கு பிஸ்தா, இடி புக்லைன் வச்சு இடிக்கிறார். இதுதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக ஜமாத்தே இ இஸ்லாமி, இது ஒரு செக்யூலர் கட்சிங்க அப்படி என்று அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு ஓட்டுக்காக. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பிரச்சனை என்னன்னா, கேரளா முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளாக ஆனது. என்னன்னா, கடந்த 17 அதில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போறார். யாருன்னா ஷேக் முகமது கரக்கனு. இவர் யாருன்னா ஜமாத்தே இ இஸ்லாமியுடைய லீடர். அந்த ஃபேஸ்புக்குடைய தலைப்பு என்ன அவர் போடுறாருன்னா, would true believers reject Islamic Republic? இந்த இஸ்லாத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்பதை மறுப்பார்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன அதை எதையோடு அவர் ஒப்பிடுகிறார்னா, மதீனாவை மதீனா பிரஃபத் முகமதை மகிழ்ச்சியோடு வரவேற்றது, மெக்காலேருந்து இந்த இஜ்ரா அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு மதீனாவில் ஏற்றது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 15% தான் இருந்தது. பிறகு எப்படி ஆனது, எப்படி வாழையில மாத்தினாங்கிற அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்களே. ஆனாலும் இஸ்லாமியர்களை எப்படி அங்க வந்தாங்க, எப்படி செக்குலராக எல்லாரும் வளர்ச்சிகளை உமருல் அவர் ஃபரூக் அந்த கதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி நாடு, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லா இஸ்லாமியனுக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும். இதை இஸ்லாத்தை உண்மையாக நேசிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் இதை மறுப்பானா அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட். சரி, அவரு இஸ்லாமிக்க அடிப்படைவாத அமைப்புகள் இப்படித்தானே செயல்படும், ஜமாத்தே இஸ்லாமி இப்படி யோசிச்சு இப்படி பதிவு போடலன்னா தானே ஆச்சரியம், அது இன்னொரு PFI மாதிரி தானே இருக்க போகுது, இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் தான் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவங்க யாருன்னா, இவங்க தான் காங்கிரஸுக்கு கடந்த சட்டசபை எலெக்ஷன்ல நிலாம்பூர் தொகுதியில அசம்பிளி எலெக்ஷன் அப்போ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்பொழுதே பினராயி விஜயன் பண்ணா, இது போன்ற அடிப்படையாத அமைப்புகளோடெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்குது. யாரு அவரே சொல்றாருன்னா பார்த்தேன், கம்யூனிஸ்டுகளே வெல்ஃபேர் பார்ட்டியை அடிப்படை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு. VD சதீஷன் அவர் தான் மாநில தலைவர். இப்பொழுது ராகுல் காந்தி இவங்களோடலாம் சேர்ந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, ராகுல் காந்தி போட்டியிட்ட வயநாடா இருக்கட்டும், அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி வரும் பொழுது அந்த வயநாடுடைய கேண்டிடேட் காங்கிரஸ். அவங்களுடைய பிரச்சாரத்துல எந்த கொடி இருந்தது? அதிகமாக பச்சை கொடி தான் இருந்தது. சிவப்பு வெள்ளை பச்சை இல்ல, காவி வெள்ளை பச்சை கிடையாது, பச்சை மட்டும்தான் அங்க இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி அவங்களுக்கே இருந்தப்பொழுது சரிண்ணே இவங்களோட கூட்டணி வச்சு பல பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்பொழுதுதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவர் சமீபத்தில் இந்த போஸ்ட் போன்றாரு ஃபேஸ்புக்கில்,
அதே எண்ணத்தோடு, அந்த பிரிவினை எண்ணத்தோடு இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு தனிநாடு வேண்டும், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்டு ஒரு போஸ்ட் பண்றாரு அந்த அமைப்புடைய தலைவர். அவருடைய பொலிட்டிக்கல் விங்கு அவங்களுடைய ஆதரவோடு காங்கிரஸ் இருக்கிறதே அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுதுதான் இல்ல அவங்க சில கொள்கையெல்லாம் அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு. எங்க மாத்திட்டான்? அது மாத்தலன்னு சொல்லிதான் அவர் பதிவே பண்றாரு. ட்ரூ பிலீவர்ஸ் எப்படி நாங்க இதை விடுவோம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். வி.டி. சதீசன் இல்ல அவங்க முன்ன மாதிரிலாம் இப்ப இல்லை அப்படின்னு. காங்கிரஸ் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, இந்த கம்யூனிசத்தை எதிர்ப்பதற்காக, RSS பாஜகவை சமாளிப்பதற்காக நாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு. நான் திரும்பவும் இப்ப இந்த செய்திக்கும் சொல்றேன். நேற்றைய முந்தைய நாள் பாலகௌதமன் இதுக்காக தனியா ஒரு வீடியோவே பேசியிருக்காரு. மாலேகான் நகராட்சி தேர்தலில், இதற்கு முன்பு நடந்த தேர்தலில், அதாவது சரியாக ஒரு 11 வருடங்களுக்கு முன்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டி அவங்க தான் வந்து அந்த நகராட்சியை அவங்க கையில் வச்சிருந்தாங்க, டாமினேட். இப்ப யாருன்னா இஸ்லாம் அப்படின்னு ஒரு கட்சி, அவங்க வந்து அதிகமான 35 இடங்களை, அப்போ 0, இப்போ 35. AMIM மஜ்லிஸ் கட்சி, ஓவைசியுடைய கட்சி, அவங்க எதிர்கட்சியா கூட காங்கிரஸ் இல்ல. ஒரு தடவை நீங்க தோல்வி ஆகலாம் பாஸ், அது ஜனநாயகத்துல அது நடக்கும். ஃபுல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எதிர்கட்சியா கூட ஆவீங்க. ஆனா நீ எதிர்கட்சியா கூட நீ இல்லையே. சமாஜ்வாதி கட்சி அவங்க ஒரு 5 சீட்டு வாங்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியும் இப்ப இன்னொரு கட்சி, அந்த இஸ்லாமுங்கிற கட்சியும் சேர்ந்துதான் இப்பொழுது அங்க இந்த நகராட்சியை கைப்பற்ற இருக்கிறார்கள். காங்கிரஸ் அங்க காணா போயிடுச்சு. சிவசேனா வந்து எப்பவும் போல இந்த 17 சீட்டோ ஏதோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறத வச்சிருக்கேன். எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீ என்னதான் அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஆதரவு கொடுத்தா கூட அவங்கள் வலுப்பெறும் பொழுது நீ காணாமலே போய்விடுவாய் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை விஷயத்தை தான் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு மாலேகானில். இது இன்று மாலேகானில் நடந்திருக்கு, நாளை கேரளாவில் எங்கே பார்த்தாலும் நடக்கலாம். கேரளாவில் ஒரு சில இடங்கள் ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்தில் நாளைக்கு திமுக இருந்தாலும் சரி, ஏன் இப்போ என்டிஏ கூட்டணி இருக்க அதிமுகவுக்கும் அவங்களும் ரொம்ப இஸ்லாமியர்கள் அப்படியே ஓட்டுக்காக ஏதாவது தாஜா பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கும் இந்த விஷயம் நடக்கும், காங்கிரஸ் நடக்கும், எந்த கட்சிக்கு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கேரளா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிறது. ஏன்னா ஒன்று அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கணும், ஒன்றுனா கம்யூனிஸ்ட் ஜெயிக்கணும். இப்பொழுது பாஜகவும் முன்னணியில் வந்துட்டு இருக்கு. திருவனந்தபுரத்தையே அவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க, எப்படி வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சில இடங்கள்ல எப்படி முஸ்லீம் பாக்கெட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய கட்சிகள், IUMலாம் இருக்கட்டும், மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதனுடைய ஒரு சமிகை தான் இவர் வந்து நீ என்னதான் நான் அவங்களுக்கு முட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு கொள்கைங்கிறது இஸ்லாமிக் தனி ஸ்டேட் தான் அப்படிங்கிறத அவங்க மிகவும் வலிமையாக மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள். இதுக்கு வந்து விழிப்பாக இருக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளும் தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. குரோஷியா அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில இருக்கக்கூடிய தேசிய கொடியை இறக்கி இருக்கு காலிஸ்தானி கூட்டம். செய்தி எப்படி பாக்குறீங்க? இதை நாங்கள் எப்படி செஞ்சோன்னு பெருமையாக அந்த வீடியோவே போட்டிருக்காரு, பண்ணும் வீடியோ போட்டிருக்காரு. இவர் காலிஸ்தானி மூமெண்ட்டு, சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அதுக்காக பேசக்கூடியவர். கனடாவில் இருந்தார், இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து இது போல வீடியோ பேசிக்கொண்டு இருக்கிறார். விவசாய போராட்டத்தின் பொழுதும் அவர் பேசினார். அப்புறம் பஞ்சாப்ல மோடி வந்த பொழுது அவர் மீது வந்து தாக்குதல் நடத்த வேணும் அப்படிங்கிறத இது பண்ணார். அப்புறம் அவர் வீட்டையே நோக்கி முற்றுகையிட வேண்டும் அப்படிங்கிறத இது பண்ணார். ஜனவரி 26 தேசிய கொடி ஏற்றிய பிறகு அப்புறம் இவங்க விவசாயிகள் போராட்டம் வந்த பொழுது அங்கே இதே போல் கொடியை எடுத்துகிற அந்த விஷயங்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யூகேல இருக்கக்கூடிய எம்பசிலையும் இதே போல் பிரச்சனை பண்ணி காலிஸ்தானி கொடியை ஏற்ற முயற்சி பண்ண அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்பொழுதுதான் இந்திய எம்பசிக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கண்டனம் தெரிவித்தது இந்தியா. அதை அந்த நேரத்தில் அலட்சியமாக யூகே அரசு கையாண்ட பொழுது அப்போது ஒரே ஒரு நாள் மட்டும் இந்திய அரசு ஒரு விஷயம் பண்ணுச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய யூகே எம்பசி இருக்குல்ல, அங்கே இருந்த பேரிகார்டெலாம் எடுத்துட்டாங்க. நீ அங்கே பண்ணிடலப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் பேரிகார்டு எடுக்கிறோம், நீ எவ்வளோ சுதந்திரமாக எவ்வளோ தைரியமாக இருக்க, நீ தான் தைரியமான ஆளாச்சா,
உங்களுக்கு தான் அவங்க தோஸ்தாச்சப்பா, அவங்க அங்கே தானே அடைக்கலம்லாம் கொடுக்குறீங்க. ஊரில் இருக்கிற பல பேர் பிரச்சனை பண்ணிட்டு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணிட்டு வரவனும் அங்கே தான் இருக்கிறான். இது போல் பயங்கரவாத இந்தியாவில் வந்து நாசக்கார வேலையை செய்யணும்னு நினைக்கிறவன், சதி திட்டம் தீட்டுறவனும் யூகேல பத்திரமா இருக்கிறான். நீ தான் தைரியமான ஆலோசனை இருந்து பாருன்னொடனே உடனடியாக அவங்க இந்திய எம்பசிக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை உடனே யூகேல கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்பொழுது மீண்டும் பண்ணு வந்து ஆரம்பித்து குரேஷியாவில் ட்ரெஸ் பாசிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இந்திய தேசிய கொடியை கிழித்து விட்டு காலிஸ்தானி கொடியை ஏற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த காலிஸ்தானி மூமெண்ட்டு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். கனடாவில் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜஸ்டின் ட்ரூடோ அரசு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டது. கடைசியில் அங்கே இந்த காலிஸ்தானிக்கு ஆதரவாக இருந்த ஒரு கட்சி இருந்து அவங்களே தோத்து போயிட்டாங்க சமீபத்தில் நடந்த தேர்தலில். இப்போது இருக்கக்கூடிய அரசு ஓரளவு இந்தியாவோடு நட்பு பாராட்டி வருகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கோபம் கூட இவர்களுக்கு இருந்திருக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜாக அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ சமீப காலமாக ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இந்த உறவுங்கிறது மோதல் நடைபெறுவதாக வெளியில நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து என்கிட்ட பேசலான்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் சில செக்ரட்டரிஸ் சொல்றாங்க அவர் தான் பேசியிருக்கணும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அவர் பாவம் நோபல் பரிசுக்காக எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்காரு. நோபல் பரிசு குடிக்கலன்னா நானே ஒரு பரிசு தயார் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டா. அப்புறம் பீஸ் கவுன்சில்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று அந்த பீஸ் கவுன்சில் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன நாடுகள், அதாவது யூஎன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த 5 முக்கியமான கண்ட்ரி, வீட்டோ பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், பெரிய பெரிய கண்ட்ரிஸு, ஜெர்மன், அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸு, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, அப்படிலாம் போய் சின்ன சின்ன நாடுகள். அதில் என்னென்னா இந்த பீஸ் கவுன்சிலில் பாகிஸ்தான் கூட இருக்குது அப்படிங்கிறது. பாகிஸ்தானை அவர் அடியாளாக யூஸ் பண்ணுங்கிறதுக்கு அவர் வந்து கெஞ்சுறாரு, என்னை ஒரு பக்கம் அப்படி எட்டி இப்படி திரும்பி பாறையா அப்படிங்கிறாரு ட்ரம்ப்பை. அப்புறம் அவருக்கு இடம் இல்லாமல் ஷபாஸ் ஷெரீஃப் பின்பக்கமாக போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட அந்த வந்த லீடர்ஸோட எப்போ சாப்பையெல்லாம் வந்திருக்காங்களே அவங்கள்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ட்ரம்ப்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட என்ன, நான் நாட்டோடைய பிரதமர் அதனால என்னை வச்சு பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இதோட பவர்ஃபுல் அங்கே பாருங்க ஆடியன்ஸ் இதில் உட்காந்துருக்காரு அப்படின்னு. யாருங்க அவர் அப்படின்னு காதில், அதான் முனீர் இருக்காரு பார்த்துக்கங்க, நீங்கள் ஒரு வார்த்தை அவர் பேரை சொல்லுங்கள், முனீர் வந்திருக்காருன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கே வந்து எப்போ வேணாலும் இராணுவ ஆட்சி பாகிஸ்தான் நடக்கும், இவரோட பவர்ஃபுல் முனீர் தாங்கிறது தெரியும். நீ வந்து ஜாலியாக அங்கே பிரதமருங்கிற ஒரு இதில் திமிரில் அங்கே உட்காந்துருந்தியா, என்னை பற்றி கூட நீ கண்டுக்கல அங்கே அப்படின்னு அந்த ஆள் ஆப்பு வச்சுருவான்னு சொல்லிட்டு அவர் பேரையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் கெஞ்சினது, காதை கடிச்சதெல்லாம் அந்த செய்தியெல்லாம் வந்தது. இப்பொழுது இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் அப்படியே வர்த்தக பிரச்சனை இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இதை நாம் பயன்படுத்தி நம்ம மேலே அமெரிக்கா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இதை நமக்கு என்ன இதில் அட்வான்டேஜ் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலான்னு பண்ணோம் மற்றும் பல காலிஸ்தானி அமைப்புகள் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே 3-4 ஆல்டர்னேட்டிவோட தான் மோடி செயல்படுவார் அப்படிங்கிறது. ட்ரம்ப்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது வேற. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவர்களே, அவரை சுற்றி இருக்கிறவர்களா மற்றவங்கள்ட்ட அவர் எப்படி உறவு வச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. முக்கியமாக அந்த FBI இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த எக்ஸிக்யூட்டிவ் இதில் இந்த சட்டம் ஒழுங்கை காப்பதில் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மோடியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா இன்னொரு நாட்டில் இருந்துட்டு இந்தியாவில் வந்து வன்முறையை தூண்டுவது போலையும் இந்திய எம்பசிக்கு இது போல பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களை அமெரிக்கா கண்டிக்கும் என்று நம்புவார் மோடி. இதை செய்யலை அப்படிங்கிறப்ப இருக்கவே இருக்கிறது அன்னோன் பர்சன் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அதையும் முடிக்கக்கூடிய, இதெல்லாம் ஒரு நேரத்தில் இந்தியா அப்படியெல்லாம் கனவு கண்டதில்லை. ஆனால் அதையும் செய்யக்கூடிய துணிச்சல் இந்த அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சமீபத்தில் பேசின அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்றாரு, பிரம்மர் அப்படிங்கிறவர் சொல்றாரு, எல்லாரையும் வந்து ஈஸியா இட போட்டு இருந்தாங்க, ஆனா மோடியை அப்படி பண்ண முடியல. ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கனடாவை கூட ட்ரம்ப் தன்னுடைய வந்து அழுத்தத்தினாலையும் போட்டு அவங்கள வந்து ஒரு விதமான ப்ரெஷர் கொடுத்து நான் சொல்றத நீங்க ஏத்துக்கங்க, இப்போ வெனிசுலாவை வேற இது பண்ணிட்டாரு, இது மாதிரி இப்போ கிரீன்லாந்து அவர் கைப்பற்றுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு, அது மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் தயாராக இல்லை மோடி. காரணம் 144 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய
ஒரு பவர்ஃபுல் பிரதமராக இருக்கிறாருங்கிறதையும் தாண்டி 7.3% வளர்ச்சியை கொண்டிருக்க உலகமே வந்து ஸ்தம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் கொண்டிருக்கிறது. டெக்னாலஜிக்கலி ட்ரிவன் கண்ட்ரி, இது ரொம்ப ஸ்ட்ராங் இது இருக்குது. அதனால இவங்களை ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் அசைச்சிக்க முடியாது. இன்னொன்று, உலகத்தில் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவிலே வந்து துணையாக இந்தியாவுக்கு இருக்கிறது. அதனால இவரால் மற்ற நாடுகளை இது பண்ணது மாதிரி இந்தியாவை குறிப்பாக பிரதமரை செய்ய முடியாது. அந்த வருத்தம் ட்ரம்ப்புக்கே இருக்குது. நம்மளால இதை மட்டும் அதனாலதான் போகும்போதெல்லாம் என்ன சொல்றாரு, 2 பேர் பிரச்சனையை நான் தான் தீர்த்தேன் பாகிஸ்தான் அப்படிங்கிறாரு. ஸோ இதையெல்லாம் அட்வான்டேஜாக அவன் பயன்படுத்தலான்னு காலிஸ்தானி நினைக்கிறது. அதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் மோடி அப்படிங்கிறது தான் நம்முடைய. இன்னைக்கு 6வது செய்தியா ஒரு செய்தியை எடுத்திருக்கோம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் நினைவு பாறை அமைவதற்கு மிகவும் களப்பணி ஆற்றியவர் அப்படின்னு தான் சொல்லணும். திரு லட்சுமணன்ஜி அவர்கள் மறைவாயிருக்கிறாரு, சிவபதம் அடைந்திருக்கிறார். அவர் குறித்த சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. 86 வயதான லக்ஷ்மணன்ஜி வந்து உலகை வாழ்வை விட்டு சிவபதம் அடைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய சிரத்தாஞ்சலியை செலுத்துவோம். 1962 இப்பொழுதுதான் வந்து இந்த விவேகானந்தா ராக் அந்த இஷ்யூ வருது. அதுக்கான ஒரு மிஷன் அப்பொழுது ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க காரணம் என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில, இது கன்னியாகுமரி அல்ல, குமரி பகவதிங்கிறது நமக்கு தெரியும். பிறகு அந்த நீங்க சொல்ற அந்த விவேகானந்தர் ராக், அங்குதான் அவர் வந்து 2 நாள் தவம் இருந்தால் 3 நாளாக இருந்து பாரத அன்னையை தரிசித்தார். பிறகு அவர் அமெரிக்கா போன அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு பக்கம். அதாவது இந்து மதம் இது பத்தின முழு அவருக்கு அந்த வெளிச்சம், என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதே அங்கதான் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு நினைவாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப, அதே நேரத்தில் கன்னியாகுமரியில குறிப்பாக அந்த பகுதியில் இதை கன்னியாகுமரின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் கன்னிமேரி மாவட்டம் தான் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான் இருக்கு. இவங்க மெமோரியல் கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் சிலுவையை நட்டுட்டாங்க. அந்த சிலுவை இருக்கிற இடத்துல அப்புறம் திரும்ப எப்படி அந்த இஷ்யூ ஆரம்பிக்க முடியும்? ஸோ அதை அகற்றிய பிறகுதான் அடுத்த கட்ட பணியை தொடங்க வேண்டியங்கிற ஒரு சூழல். ஆர்எஸ்எஸ் பல விஷயங்களை திட்டமிடுகிறது, எப்படி செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அது அந்த நேரத்தில் இப்போவும் அதுதான் கேரளாவுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கிறதுனால இங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே நேரத்தில் அங்கே வந்து நிறைய ஃபிஷர்மென், மீன ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் நிறைய ஆர்எஸ்எஸ்லையும் இருக்கிறாங்க. இது வந்து கடல்ல நீந்தி போய் அந்த ராக்கு இருக்கிற இடத்துல இவங்க நட்டு வச்சிருக்கிற சிலுவையை எடுக்கணும். நிலப்பகுதியில ஏதாவது பிரச்சனைனா இங்க கன்னியாகுமரியில இருக்கிறவங்களே கூட வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில அந்த நேரத்துல ஃபிஷர்மேன்ல பெரிய, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பல இடங்களையும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல விட ஸோ இதையும் தெரிஞ்சு இந்த நீக்குப்போக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சுயம் சேவக்கெல்லாம் இருந்து இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போது இருக்கக்கூடிய பிராந்த இவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யோசிக்கிறாங்க. அப்பொழுது ஆர்எஸ்எஸ்ல இருந்த தத்தாஜி திதோல்கர் அவங்க முடிவு பண்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணா, நீங்க கேரளாலேருந்து ஒரு டீம் 15 பேர் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்கள், எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள், பெரும்பாலும் ஃபிஷர்மேன், ஏன்னா நீச்சல் இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும். அந்த டீமுக்கு ஒரு தலைமையாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் லக்ஷ்மண். இவருக்கு பேரே வந்து போட் லக்ஷ்மண் அப்படின்னு தான் செல்லமாக அவரை அழைக்கிறார்கள். அவர் தலைமையில ஒரு 15 பேர். ஆக்சுவலி இவர் கோழிக்கோடை சார்ந்தவர். அந்த இது பிறகு இங்கே கன்னியாகுமரி வராங்க, வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. மோடிமுட்டித்தனமா, இப்போ நம்ம தஞ்சாவூர் சொல்லுங்க, மோடிமுட்டித்தனமாக அப்படியே தண்ணியில் குச்சி கடற்கடன் போயிட்டு எல்லாம் எடுத்தாங்க, அப்படியெல்லாம் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுக்காக தி அப்சர்வ். நீர் போக்கு எப்படி இருக்கு, இந்த கடல் போக்கு இதில் இருக்கு, வாட்டர் கரண்ட் எப்படி இருக்கு, இந்த நேரத்தில் இருக்க வீசக்கூடிய காற்று போக்குனால எப்படி நீச்சல் அடித்து எப்படி எளிதாக போயிட்டு வரலாம், இதையெல்லாம் அவங்க கணக்கிடுறாங்க. அதே போல் சுற்றி பாதுகாப்பு எப்படி இருக்கு, எந்த டயத்தில் இது செய்யலாம், இப்படியெல்லாம் திட்டமிட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவர்கள் எப்படி திட்டமிடுவார்கள் தெரியுமான்னு இந்த பெரிய கண்ணை வச்சுட்டு பேசுவார் மூத்த பத்திரிகையாளர் மணி. உண்மையிலே அது மிகப்பெரிய அளவில் திட்டம் போட்டு எந்த டயத்தில் பிரச்சனை இல்லாமல் இதை போயிட்டு அந்த சிலுவையை அகற்ற முடியும் அப்படிங்கிறப்ப அது ஒரு காலத்தை குறித்து சரியாக போயிட்டு அதை அகற்றி விட்டு வந்திருக்காங்க. அந்த துணிச்சல் மிக்க
பணியில் ஒரு தலகர்த்தராக இருந்தவர் தான் இந்த லக்ஷ்மண்ஜி. அதற்கு பிறகுதான் ஏக்நாத் ராணடே அந்த இதை ஆரம்பித்து வெற்றிகரமாக இப்பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் அவருடைய மறைவுக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே அவரை மனசில் நினச்சி அவருக்கு உண்மையான சிரத்தாஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். ஸோ நம்ம கன்னியாகுமரி போகிறோம், சூரிய உதயம் அஸ்தமனம் எல்லாம் பார்க்குறோம். கன்னியாகுமரி அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அடுத்தது ராக் மெமோரியல் போகிறோம், கேந்திராவும் போகிறோம். கன்னியாகுமரி கேந்திரா அதெல்லாம் சுற்றி பார்க்க எல்லாம் போகிறாங்க. அந்த மெமோரியல் அந்த மணிமண்டபம் பார்க்கும் பொழுதெல்லாம் இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் லக்ஷ்மணன் போன்றவர்கள், போட் லக்ஷ்மணன் போன்றவர்கள் செய்த தியாகம், துணிச்சல் மிக்க இந்த பராக்கிரமம் இதெல்லாம் நமக்கு கண் முன்னால வரணும். அப்படிப்பட்டவருடைய உயிர் பிரிந்து சிவபதம் அடைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியும் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாகவும் நம் ஸ்ரீ டிவி குழுமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அனைவர்களும் சார்பாகவும் போட் லக்ஷ்மணன் அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயின், ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். Tara Divine Awards 2025.